Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா முக்கியமான ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து NEET 2025ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேரும் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்கள். Calculate the magnetic field at point O in each of the following cases அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ திஸ் இஸ் அ ஒயர். ஸோ கரண்ட் வந்து இப்படி என்ட்ரு ஆகுது, ஐ கரண்ட். ஸோ இப்படி என்ட்ரு ஆகி இட்ஸ் கோயிங் டு கம் திஸ் வே. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி கேட்குறோம். இது வந்து சிபிஎஸ்சி 2025ல வந்த கொஸ்டின் தான். ஓகே, பாயிண்ட் ஓவில் என்ன ஃபீல்டுன்னு சொல்லி வி நீட் டு ஃபைண்ட். ஸோ எவ்வளோ கரண்ட் கேரி பண்ணுதுன்னா ஐ கரண்ட் கேரி பண்ணுது. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்றது குயிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த என்டையர் ஒயர் இருக்கு இல்லையா, செமி சர்க்கிள் இப்படி வருது. திஸ் இஸ் ஒன் ஒயர், திஸ் இஸ் ஒன் ஒயர். ஸோ இதை எப்படி பண்ணணும்னா 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. திஸ் இஸ் 1 2 3 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாமா? இப்போ நம்மளுக்கு வந்து ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஓ வேணும். தட் இஸ் பாயிண்ட் ஓவில் என்ன ஃபீல்டுன்றது நம்மளுக்கு தேவையான ஃபீல்டு வந்து பாயிண்ட் ஓவில் என்ன வேணும்னு. ஸோ ஃபீல்ட் டியூ டு த ஃபஸ்ட்டு ஒயர், ஃபீல்ட் டியூ டு த செகண்ட் ஒயர், ஃபீல்ட் டியூ டு த தேர்ட் ஒயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தட் வில் பி த ரிசல்டன்ட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஓ. ஓகே, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இதுதான் ஒரு ஒயர்னு எடுத்துக்கலாம். இந்த ஒயரோட ஆக்சஸ்ன்றது இதுதான் ஒயரோட ஆக்சஸ். ஓகே, இந்த ஒயரோட ஆக்சஸில் எந்த பாயிண்ட் பி வி கன்சிடர், இந்த பாயிண்ட் பியில் ஃபீல்டு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எப்போவுமே என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒயரில் இங்கே எடுத்து பார்த்தாலும் அலாங் த ஆக்சஸ் ஃபீல்டோட வேல்யூ என்னது, எப்போவுமே 0. திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதை வச்சு இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ திஸ் இஸ் த ஒயர், கரெக்டாக? இந்த ஒயரோட ஆக்சஸ் தானே இந்த இடம், இந்த பாயிண்ட் ஓன்றது அலாங் திஸ் ஆக்சஸ் தானே இருக்குது. அப்போ ஃபீல்ட் டியூ டு த ஃபஸ்ட் ஒன் வில் பி 0 பிகாஸ் த பாயிண்ட் ஓ இஸ் அலாங் த ஆக்சஸ் ஆஃப் த ஒயர். அதே மாதிரி யூ டேக் திஸ், இது வந்து ஒயர்லேயே கரண்ட் இப்படி கேரி பண்ணுது. இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ பாசிங் த்ரூ வாட், ஆக்சிஸ். ஸோ ஃபீல்ட் டியூ டு 3 ஒயர் 3 வில் ஆல்சோ பி 0. ஸோ ஃபீல்ட் டியூ டு 1 and 3 இஸ் கோயிங் டு பி 0. இப்போ ஃபீல்ட் டியூ டு 2 மட்டும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்னா கான்செப்ட் வந்து இப்போ ஒரு ஒயர் வந்து இட்ஸ் கோயிங் டு கேரி கரண்ட் லைக் திஸ். ஓகே, கரண்ட் கேரி பண்ண போது திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. இப்போ பாயிண்ட் ஓவில் ஃபீல்டு என்னவாக இருக்குன்னா வி நோ த ஃபார்முலா வாட், மியூ நாட் ஐ theta by 4 pi r. This is the formula இல்லையா? ஸோ அதுபடி பார்க்கும்போது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, திஸ் இஸ் a செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னால் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், தீட்டா வில் பி பை. எப்பவுமே ரேடியனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே இருக்க தீட்டாவை எப்பவுமே ரேடியன், நோ டிகிரி. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், பி வில் பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ 2 பை வரப்போகுது டிவைடட் பை 4 pi r. ஸோ பை பை கேன்சல் ஆச்சுன்னா யூ வில் கெட் வாட், மியூ நாட் ஐ பை 4 r. ஓகே, ஸோ ஃபீல்ட் அட் சென்டர் என்னவாக இருக்கும், டெஃபினெட்லி ஒன்லி டியூ டு ஃபீல்டு எது மட்டும் தான் இருக்கும், பி நாட்டோட ஃபீல்ட் வில் பி ஒன்லி டியூ டு செகண்ட் ஒன். ஸோ வாட் இஸ் ஆன்சர், மியூ நாட் ஐ பை 4r தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்ட கொஸ்டினை கூட நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணோம். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை பை.